மியான்மரில் நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் மண்குவியலாகி கிடக்கும் நிலையில் அதில் சிக்கி இறந்த பலரின் உடல்கள் அழுகி துர்நாற்றம் வீச தொடங்கியுள்ளது புதிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மியான்மரின் மையப்பகுதியில் உள்ள மாண்டேலே நகரத்தின் அருகில் கடந்த வெள்ளிக்கிழமை 7.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பேரழிவை ஏற்படுத்தி சென்றுள்ளது. உயிரிழப்புகள் 2000-ஐ கடந்துள்ள நிலையில் மேலும் சில ஆயிரம் பேர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல இடங்களில் கட்டடங்கள் இடிந்து மலை போல் குவியலாக உள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. எனினும் தொலைத்தொடர்பு வசதியின்மை, சாலைகள், பாலங்கள் துண்டிப்பு, நிபுணத்துவம் உள்ள ஆட்கள், கருவிகள் இல்லாமையால் மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சுட்டெரிக்கும் வெயிலும் மீட்பு பணிகளுக்கு முட்டுக்கட்டையாக உள்ளது. அடுத்தடுத்து அதிர்வுகள் ஏற்பட்டு வருவதும் மீட்பு பணிகளில் தேக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. உள்ளூர் மக்களே வெறும் கைகளாலும் சாதாரண மண்வெட்டிகள் உதவியுடனும் கட்டட குவியல்களை அகற்றி உடல்களை அகற்றி வருகின்றனர். எனினும் கட்டட குவியல்கள் அதிகம் இருப்பதால் உடல்கள் மீட்கப்படாமல் உள்ளன. நிலநடுக்கம் நடந்து 3 நாட்களுக்கு மேலாகிவிட்டதால் உடல்கள் அழுகி மாண்டலே நகரத்தில் துர்நாற்றம் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. விமான நிலையங்கள் செயல்படாததால் வெளிநாட்டு உதவிகள் வந்து சேர்வதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பலர் அச்சம் காரணமாக சாலையில் உறங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் இந்தியாவிலிருந்து 2 விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் மீட்பு படையினர், மருத்துவர்கள் என 120 பேர் கொண்ட குழுவும் அனுப்பப்பட்டுள்ளது. சீனா, ரஷ்யா, மலேசியா, சிங்கப்பூரிலிருந்தும் உதவிகள் வந்து கொண்டுள்ளதுடன் ஐநாவும் உதவி வருகிறது.